இன்றைக்கு பெருமானுக்கு நிவேத்தியம் செய்வதற்காக நாம் அமுது படைப்பதற்காக கொண்டு செல்லக்கூடிய இவை இந்த கமருன்னு சொல்வார் சேக்கிழார். கமருன்னா பிளவு விழுந்துருச்சே, இனிமேல் இப்படி இதை நாம் செய்வது? பெருமான் அங்கே பட்டினியாக இருப்பானே, நாம் அவனை பட்டினியாக வைத்து நாம் இருப்பதில் என்ன பயன் அப்படின்னு நினச்சவர் என்ன பண்ணிட்டார் டக்குன்னு. எப்பொழுதுமே அந்த அறிவாள் ஒன்று வச்சுருப்பார், அதுதானே அரிக்கிறதுக்கு கூடிய ஒரு கத்தி. போகும்போது வரும்போது அது செய்யறதுக்கு சடக்குன்னு தன்னுடைய எழுந்தவர் அந்த அறிவாளை எடுத்து தன்னுடைய கழுத்தில் வைத்து கண்டத்தை அங்கே இருக்கக்கூடிய இந்த பகுதியை அப்படி சடக்குன்னு அப்படி அறுக்கிறதுக்கு கையை வச்சார் பாருங்க. அப்போ அந்த விரைந்துங்கிற சொல்லுக்கு எப்படி மொழிபெயர்க்கிறது? இங்கிலீஷில் அட்வான்ஸ்ன்னு சொல்கிறதா இல்லது வேறு எதுலன்னு சொல்கிறது? இவர் அந்த கத்தியை வைத்து இந்த ஊட்டை அறுக்க ஆரம்பிக்கிறது, விரைந்து ஒரு கை டக்குன்னு அந்த கையை அப்படி பிடிச்சிச்சு. எங்கேருந்து வந்தது? கமரிலிருந்து. உடனே ஒரு சத்தம் ஒன்று, விடுக்குன்னு கடிக்கிற சத்தம் வேற காக்குது. விடுக்குன்னு கடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. கை ஒன்று பிடிச்சிச்சு. இவர் என்ன ஆகும்? இவருக்கு துணுக்குன்னு வெறுக்குன்னு இவருக்கு ஒன்றுமே புரியல. என்ன அதுக்கு அர்த்தம்? இப்போ கை ஒன்று தடுத்தது என்பது சரி, இந்த வெடுக்குன்னு ஒரு ஓசை கேட்குறது, அது என்ன அர்த்தம்? அந்த பாட்டை சொல்கிறேன் நான். மாசரு சிந்தை அன்பர் கழுத்து அறிவாள் பற்றும் குற்றமற்ற அன்பர் கழுத்தை அறுக்கக்கூடிய அந்த அறிவாள் வைத்து கொண்டிருக்கின்ற கையை பற்றும் ஆசில் கையை மாற்ற அம்பலத்து ஆடுமையர். அவர் அறியறதுக்காக பற்றி கொண்டிருந்த அந்த கையை அம்பலத்து ஆடுமையர் வீசிய செய்ய கையும். நடராஜ பெருமானுடைய அப்படி வீசி ஆடுகிறார் இல்லையா இடக்கை, அப்படி வலக்கையில் அது அப்படியே அந்த நம்ம நாயனாருடைய கையை பிடித்து தடுத்து கொண்டது. விடேல் என்னும் ஓசையும் கமரில் நின்று கமரிலேருந்து அந்த கை வந்தது. கமரியிலிருந்து அந்த வெடுப்பிலிருந்து விடுக்கு என்ற ஒரு ஓசையும் வந்தது. இந்த ஓசை வந்ததுன்னா என்ன அர்த்தம்னா, இறைவன் அந்த நிவேதன பொருளை அந்த அமுதுக்காக கொண்டு வந்த மாவடுவை ஏற்றுக்கொண்டு கடித்து அதை அவன் சாப்பிட்டான்னு அதுக்கு அர்த்தம். இப்போ கூட நம்ம மாவடுவை நம்ம வச்சு கடித்தோம்னா ஒரு சவுண்டு கிடைக்கும், மாங்காயை கடிக்கிறது. இது அப்படி இல்லை. அந்த முன்னாடி வச்சு அப்படி கடுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாவடு டக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும். அந்த மாதிரி மாவடுவை கடிப்பது போன்ற அந்த ஓசை கமரிலிருந்து புறப்பட கை இவருடைய கையை பற்ற இவர் திகைச்சு போய் நிற்கிறார். திகைத்தல்னு சொன்னால் பல அர்த்தங்கள் உண்டு. அந்த பல அர்த்தங்களில் ஒரு மோசமான அர்த்தமாக ஒருத்தன் ஒரு விஷயத்தை கூட கற்பித்து கொண்டு சொன்னார். நடக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி நடக்குமேனால் திகைக்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி இவரை திகைத்து போனார். வெறுக்கொடுங் நெருங்க வெப்பினை விட்டு நீங்க பெருக்கவே மகிழ்ச்சி நீட தம்புரான் பேணித்தந்த அருட்பெருங் கருணை அஞ்சலி கூப்பி நின்று. இப்போ உடனே என்ன பண்ணுறார்? இப்போ சிவபெருமான் நேராக வரல, அந்த கை பற்றி மறைந்தது. வெடுக்கின்ற அந்த ஓசை கேட்டு நின்றது. இவர் அப்படியே எதை பார்த்து அது வணங்குறார்? இப்போ அந்த வயலில் இருந்த அந்த வெடிப்பு, அதை பார்த்து வணங்கினார்.
அடியனேன் அறிவிலாமை கண்டும் என் அடிமை வெண்டி படிமிசை கமரில் வந்து இங்கு அமுதுசை பரனே போற்றி, துடி இடை பாகமான தூய நற்சோதி போற்றி, பொடியணி பவளமேனி புரிசடை புராண போற்றி, போற்றி 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 பரனே போற்றி, சோதி போற்றி புராண போற்றி என்று அவரை போற்றி சொல்ல ஆரம்பித்து விட்டார். இறைவன் எழுந்தருளினான். இப்போ மண்ணிலே அவன் அந்த அமுதை ஏற்றுக்கொண்ட பெருமான் விண்ணிலே பார்வதியோடு புறப்பட்டு வந்து விண்ணிலே அவருக்கு காட்சி தந்து, என்றும் நம் உலகில் வாழ்வாய், நிலையாக எப்பொழுதும் நம் உலகில் அவளுடனேயே வந்து இருப்பாயாக என்று சொல்லி அவருடைய மனைவியையும் அவரையும் பெருமான் கொண்டு செல்கின்றான். அவர்களுக்கு வீடு பேறு கிடைக்கின்றது. ஆதலால் இந்த கமர் வெடிப்பு இப்போ சிவபெருமானாக அவருக்கு தெரிகிறது. பொதுவாக சைவத்தில் பெருமான் அமுது செய்து அருளுவதற்கு 2 இடங்களை சொல்லுவார்கள் பெரியவர்கள். ஒன்று சிவலிங்க திருமேனி, கோயிலில் இருக்கக்கூடிய லிங்க திருமேனிக்கு முன்னாடி அமுது படைக்கின்றோம், அமுது செய்ய அருளை வேண்டுகிறோம். அடுத்தது சங்கம திருமேனி, அதாவது அடியவர்களுடைய திருமேனி. அடியவர்களாக இறைவன் இருந்தாலும் சரி, இறைவனுடைய தன்மை கொண்ட இந்த பெருமக்கள் வந்தாலும் சரி, அவர்களை அடியவர்கள் சங்கமம் என்று சொல்லுவோம், கூட்டம். இந்த 2 திருமேனிகள் தான் அமுது செய்து அருளுவதற்குரிய இடங்கள். இப்போ இவரை பொறுத்த வரைக்கும், நம்ம அறிவாட்ட நாயனாரை பொறுத்த வரைக்கும், அந்த வயலிலே ஏற்பட்ட கமர் வெடிப்பே அமுது செய்து அருளுவதற்குரிய இடமாக வந்ததினாலே இறைவன் திருமேனி கொண்டு அங்கு எழுந்தருளினான். அவன் இவருடைய அமுதை ஏற்றுக்கொண்டதினாலே அவருக்கு பெரும்பேறு கிடைத்தது என்பது அறிவாட்ட நாயனாருடைய புராணம். இவருடைய புராணத்திலிருந்து நம்மை எடுத்துக்கூடிய நாம் பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னால், நமக்கு கிடைத்த பொருளை, நாம் சம்பாதிக்கக்கூடிய பொருளை இறைவனுக்கு ஒரு கூறு வைத்து அவனுக்கு நாம் தொண்டு செய்தோம்னா அதை முன்னிட்டு மற்றவர்களும் பயன்பெறுவார்கள், அவர்களுக்கும் தொண்டு செய்ய வேண்டிய என்ற உணர்வு வரும் என்பதை இந்த அறிவாட்ட நாயனார் புராணத்தின் மூலமாக நாம் அறிகிறோம் என்பதை சொல்லி, இத்துடன் இவருடைய கதையை முடித்து அடுத்து ஆனாய நாயனார் புராணத்தை பார்ப்போம். வணக்கம்.